வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி. வாங்க நம்ம கனவுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா இறந்துட்டாங்க. ஒரு நாள் என்னோட கனவுல என்னோட அப்பா ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி போயிட்டே இருந்தாங்க. அந்த இடம் ஒரே இருட்ட வேற இருந்தது. நான் பயந்து அப்பா அப்பான்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தேன். கனவுல மழை வேற பெய்யுது. நான் மழையில நினைஞ்சிக்கிட்டே தான் கத்துறேன். டக்குன்னு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கனவு. மனசெல்லாம் ஒரே படபடப்பு நிற்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. நம்மளோட அப்பா கஷ்டப்படுற மாதிரி கனவு வந்தாலும், மலையில நாம நினைகிற மாதிரி கனவு வந்தாலும் அது ஒரு கெட்ட கனவு. இது எனக்கு நல்லாவே தெரியும். கெட்ட கனவு வந்தா திரும்பவும் தூங்கலாம், ஆனா என்னால திரும்ப தூங்க முடியல. ஏன்னா மனசு வேற படபடப்பா இருக்கு. அப்புறம் பொழுது வேற விடிஞ்சிருச்சு. என்ன செய்யறது? முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு என்னோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில கண்ட கனவில்ல அன்னைக்கே பழிச்சிருச்சு. அன்னைக்கு என்னோட வியாபாரத்துல 5000 ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு. முருகனின் கருணையால இந்த நஷ்டத்தை என்னால சமாளிக்க முடிஞ்சிச்சு. இதை விட அதிகமா இருந்தா என்னால தாங்கவே முடியாது. அதுக்காக முருகனுக்கு நன்றி தான் சொன்னேன். வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் முருகனை விட்டு போகவே மாட்டேன். ஏன்னா முருகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கஷ்டம் இல்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் முருகனை விட்டு போகவே மாட்டேன். கஷ்ட நஷ்டம் வருதுன்னு நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது. நமக்கு வரும் இன்பமும் துன்பமும் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற செயலால தான் வருது. கடவுள் எப்பவும் நம்ம கிட்ட அன்பாதான் இருப்பார். அதுதான் உண்மை, மறந்துடாதீங்க. கடவுளை நம்பினால் பெரிய கஷ்டத்தை சின்ன கஷ்டமா நமக்காக அவர் மாத்தி கொடுப்பாரு. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.